ஸ்ரேயாஸ் ஐயர் செய்த வேலை. எகிரிய ரிக்கி பாண்டிங். பஞ்சாப் கிங்ஸ் அறையில் மோதல். 2025 ஐபிஎல் தொடரோட ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் தகுதி போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கிட்ட படுதோல்வி அடைஞ்சது பஞ்சாப் கிங்ஸ். பேட்டிங்ல ஏற்பட்ட சொதப்பலால அந்த அணியோட பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் அப்புறம் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இடையில வாக்குவாதம் எழுந்துச்சு. ஓய்வறையில நடந்த சம்பவம் நேரலையில காட்டப்பட்டதால பரபரப்பு எழுந்தது. முதல்ல பேட்டிங் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் அணி ரொம்பவே மோசமான விக்கெட் வீழ்ச்சியை சந்திச்சது. ஐபிஎல் வரலாற்றிலேயே எந்த அணியும் செய்யாத வகையில பிளே ஆஃப் போட்டிகள்ல வெறும் 14.1 ஓவர்ல எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 101 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணியோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பந்துகள்ல 2 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தாரு. அவர் அடிச்ச ஷாட் தேவையற்றதா இருந்துச்சு. அதுவும் தான் பலவீனமா இருக்கக்கூடிய ஜோஷ் ஹேசல்வுட்டோட பந்து வீச்சுல ஷாட் அடிக்க முயற்சி பண்ணாரு. இந்த போட்டிக்கு முன்னாடி ஜோஷ் ஹேசல்வுட் பந்து வீச்சுல 20 பந்துகள்ல 5 தடவை விக்கெட்டை இழந்திருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். அப்படி இருக்கிறப்போ ஜோஷ் ஹேசல்வுட் ஓவர்கள்ல அவர் கொஞ்சம் கவனமா விளையாடி இருக்கலாம். ஆனா அவசரப்பட்டு பந்த எட்ஜ் பண்ணி கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தாரு. அவர் ஓய்வறைக்கு திரும்பின சில நிமிஷங்கள்ல அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுந்துச்சு. ஒரு கட்டத்துல 60 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்துச்சு பஞ்சாப் கிங்ஸ் அணி. அப்போ ஓய்வறையில பஞ்சாப் கிங்ஸ் அணியோட பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங்குக்கும் அந்த அணியோட கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் வாக்குவாதம் மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. 2 பேரும் எந்திரிச்சு நின்னு ஒருத்தர் பார்த்து கோபமா பேசிக்கிட்டாங்க. இந்த போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணி பேட்டிங்ல எந்த திட்டமும் இல்லாம ஆடினது மாதிரி தான் இருந்துச்சு. இது தொடர்பா பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் அப்புறம் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இடையில கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். இந்த காட்சி சமூக வலைதளங்கள்ல பரவுச்சு. அடுத்து 102 ரன்கள் அப்படிங்கிற இலக்க நோக்கி ஆடின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 10 ஓவர்கள்ல அதை ஈஸியா எட்டி அபார வெற்றி பெற்றது.